Hello guys, welcome to Silent State Tamil channel. So நம்ம Silent State Tamil channelல question of the day series பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருக்கிற book back questions எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. ஒரு booking question, important question even for the next classes. That means நீங்க higher classes போகும்போதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த question பார்க்கலாமா? Yes. So class start பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த சாப்டர்ல இருந்து கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். மேட்டர் அரவுண்ட் அஸ்ல இருந்து நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே गाइस, கொஸ்டின் என்னது? இட் இஸ் அபவுட் த காம்பவுண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸ எப்படி கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்க நம்ம பேஸ்ட் ஆன் ஆட்டமை வச்சு கிளாசிஃபை பண்ண போறோம். ஓகே, கிளாசிஃபை தி காம்பவுண்ட் பேஸ்ட் ஆன் த ஆரிஜின். ஓகே, ஆரிஜின் ஆர் எல்ஸ் ஆட்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டு டைப்பா கிளாசிஃபை ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட் பார்க்க போறோம். And what is the second type? It is called as inorganic compound. இப்போ ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அப்ப ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா 100% அது வந்து நேச்சுரல்ல இருந்து வரும். ஓகே, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ஆர்கானிக் அப்படின்னால என்னது? இப்ப கூட அந்த வேர்டு லைக் ஆர்கானிக் ஃபுட், ஆர்கானிக் திங்ஸ் அப்படின்னு ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்குல்ல. ஆர்கானிக் அப்படின்னா நேச்சர்ல இருந்து வர்றது. ஓகே, ஆனா நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ லேப்ல கூட சிந்தசைஸ் பண்ணலாம். பட் ஜெனரலா ஆர்கானிக்ங்கிறது எதை மீன் பண்ணுது? தட் மீன்ஸ் ஃப்ரம் த நேச்சர்ல இருந்து மீன் பண்ணுது. ஓகே, சோ ஒன் இஸ் ஃப்ரம் த நேச்சர், another one is from the inorganic compound. இந்த inorganic compounds எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மினரல்ஸ்ல இருந்து வருது. ஓகே, தட் மீன்ஸ் இந்த எர்த் கிரஸ்ட்ல இருந்து எல்லாம் எடுக்கிறதா யாரு? எப்படி மெட்டல்ஸ் எல்லாம் எர்த் கிரஸ்ட்ல இருந்து எடுக்கிறாங்க, அதே மாதிரிதான் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும். இந்த கார்பனேட், ஓர் அப்படி எல்லாம் எடுக்கிறோம்ல, that is inorganic compound. Okay, so ரெண்டு type of compound, one is from the nature, another one is from the mineral. So natureல இருந்து எடுக்கிறது என்னன்னு சொல்றோம்? Organic compound ன்னு சொல்றோம். And then மினரல்ஸ்ல இருந்து எடுக்கிறது என்னன்னு சொல்றோம்? We are saying it is an inorganic compound. Okay, அடுத்த question என்னன்னு பாத்துடலாமா? Okay, differentiate the following compound as organic and inorganic. இதோட ஆன்சர் இருக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு. பட் ஸ்டில் இங்கே நம்ம எல்லா ஆன்சரையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த ஸ்லைட்லயே. ஓகே, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சோ இதெல்லாம் ஆர்கானிக் காம்பவுண்ட் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எப்பயுமே டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன்லி ஃப்ரம் த கார்பன். மேக்சிமம் சோர்ஸ் அதுல கார்பனா தான் இருக்கும். கார்பன் கூட ஹைட்ரஜன் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, அதான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அது இல்லாம இருக்கிறது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கார்பன் அலாங் வித் ஹைட்ரஜன்னா அது ஆர்கானிக் காம்பவுண்ட். சம்டைம்ஸ் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் வரும். ஓகே, நீங்க ஹையர் கிளாஸஸ் போகும்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி டீடைலிங்கா ஒரு சாப்டர் படிப்பீங்க. இன்ட்ரெஸ்டிங் லெசன் கூட அது. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் மீத்தேன். மீத்தேனோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா CH4. அப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தானே, பிகாஸ் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்கு. சோ இப்போ நான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இங்க நான் என்ன பண்ண போறேன்? சர்க்கிள் பண்ண போறேன். சர்க்கிள் பண்ணியாச்சு. வாட்டர் யாரு? இட் இஸ் an inorganic compound, H2O. அங்க கார்பன் ஆட்டம் இல்ல, ரைட்? கார்பன் ஆட்டம் இருந்தாதான் அது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அடுத்து பாருங்க, கால்சியம் கார்பனேட். இட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் த மினரல்ஸ். ஓகே, தட் மீன்ஸ் ஃப்ரம் த எர்த் கிரஸ்ட்ல இருந்து எடுக்கிறோம். சோ அதனால இட் இஸ் an inorganic compound. எத்தனால் இட் இஸ் an organic compound பிகாஸ் இதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் C2H5OH. ஆக்சுவலா இந்த காம்பவுண்ட் எங்க இருந்து வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் ஃப்ரம் த ஈத்தேன். சோ ஈத்தேன்ல இருந்து இந்த காம்பவுண்ட் வந்தனாலதான் இந்த எத்தனால நம்ம என்னன்னு சொல்றோம்? We are saying it is an organic compound. புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் கார்பன் ஹைட்ரஜன். அப்போ கார்பன் ஹைட்ரஜன்ல இருந்து இந்த காம்பவுண்ட் வந்து உருவாயிருக்கு. அதனால இட் இஸ் an organic compound. சர்க்கிள் பண்ணியாச்சு. அடுத்து யாரு? அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட்னே ஈத்தேன்ல இருந்து ஒரு டெரிவேட்டிவ்னு சொல்லலாம். அப்போ திஸ் இஸ் ஆல்சோ an organic compound. அமோனியா யாரு? இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, அது மினரல்ஸ்ல இருந்து வருது. சோடியம் குளோரைடு இட் இஸ் an inorganic compound. குளுக்கோஸ் யாரு? இட் இஸ் an organic compound. இட் இஸ் C6H12O6. ஓகே, இதான் ஃபார்முலா. ஓகே, திஸ் இஸ் an organic compound. ஓகே गाइस, இப்போ என்ன ஆன்சர் சொல்றாங்கன்னு பாத்துடலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. குயிக்கா ஒன் ரீகேப். சோ ஏ என்னது? பேஸ்ட் ஆன் த ஆரிஜின், டூ டைப், ஒன் இஸ் ஆர்கானிக், another one is inorganic. இன்ஆர்கானிக் அப்படின்னா என்னது? பாருங்க, ராக்ஸ் மினரல்ஸ்ல இருந்து எடுத்தா இன்ஆர்கானிக்.
சாக் பீஸ், பேக்கிங் பவுடர், இது எல்லாமே இன்ஆர்கானிக். அடுத்து என்ன சொல்றாங்க, ஃப்ரம் த லிவிங் சோர்ஸ். சோ பிளான்ட்ஸ்ல இருந்து, அனிமல்ஸ், இதெல்லாம் நேச்சர் தானே. அப்ப நேச்சர்ல இருந்து எடுக்கிற காம்பவுண்ட் தான் என்னன்னு சொல்லுவோம், ஆர்கானிக்னு சொல்லுவோம். புரோட்டீன்ஸ் அண்ட் தென் கார்போஹைட்ரேட்ஸ், இதெல்லாம் ஆர்கானிக். அண்ட் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சுங்க. கரெக்டா? ரைட். சோ வாட்டர், கால்சியம் கார்பனேட், அமோனியா, சோடியம் குளோரைட், இது எல்லாமே இன்ஆர்கானிக். ஆர்கானிக் மீத்தேன், எத்தனால், அசிட்டிக் ஆசிட், குளுக்கோஸ். ஓகே, சோ இதான் நம்மளோட கொஸ்டின் ஆஃப் த டே ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஹையர் கிளாஸஸ்க்கு யூஸ் ஆகும். எல்லா புக்கிங் கொஸ்டினும் நம்ம டிஸ்கஸ் பண்ணனால ஹியர் ஐ ஹாவ் டேக்கன் ஒன் புக் பேக் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணனால இங்க ஒரு புக்கிங் கொஸ்டின் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் செஷன்ல நிறைய புக்கிங் கொஸ்டினோட நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, அண்ட் as usual this is a question for you guys. So comment your answer. question நல்லா ரீட் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டேல மீட் பண்ணலாம். Thank you.